தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை சிறை. புழல் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சிறையில் அடைக்க வேண்டாம் என்று நீதிபதியிடம் கெஞ்சிய நடிகை கஸ்தூரி வாகனத்தில் ஏறும்போது மீண்டும் மீண்டும் கோஷம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி உடைத்து உள்ளே வருவோம் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானார் கஸ்தூரி. விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 28, 29ஆம் தேதிகளில் கள ஆய்வு. திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஜெயங்கொண்டத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். புதுச்சேரி அரசியலில் இறங்குகிறார் லாட்ரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். காமராஜர் நகர் தொகுதியை தத்தெடுக்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு ஆதரவு. டெல்லியில் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக கைலாஷ் கெலாட் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். கடலூர், அரியலூர், தஞ்சை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. 3 நாட்களாக மழை நீடிப்பதால் குளிர்ச்சியான சூழல். கடலூர் அருகே வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தண்ணீரை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர். மணமகளின் கழுத்தில் தாலி கட்ட முயன்ற மணமகனின் தாய் ஷாக்காகி மணமகனின் கையில் தாலியை கொடுக்குமாறு அறிவுறுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி. 48 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். வருமான வரித்துறை சோதனையால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. மீண்டும் சோதனையிட்டால் அதிமுகவை பாஜகவோடு இணைத்து விடுவார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேச்சு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருப்பதால் இன்னொரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமில்லை என்று திருமாவளவன் விளக்கம். சென்னையில் பிறந்து 43 நாட்களேயான குழந்தையை கடத்திய பெண் கைது. 3 நாட்கள் தலைமறைவாக இருந்தவரை பிடித்த காவல்துறை. வாணியம்பாடி அருகே வீடுகள், கடைகளில் விற்கப்படும் மதுபாட்டில்கள் பார்களாக மாறி வரும் நூலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகங்கள். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் சேவைகள் குறைப்பு. தண்டவாள பராமரிப்பு பணியால் அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படுவதாக அலைமோதும் கூட்டம். ரயில் மற்றும் தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுத்தால் வழக்கு. ரயில்வே வாரியம் உத்தரவு.
வெளிநாட்டு சொத்து மற்றும் வருவாய் ஆதாரத்தை கணக்கில் காட்டாவிட்டால் 10 லட்சம் ரூபாய் அபராதம். வரி கட்டுவோருக்கு வருமான வரித்துறை எச்சரிக்கை. பிரதமர் மோடிக்கு நைஜீரிய நாட்டின் 2வது மிகப்பெரிய விருது வழங்கப்படுகிறது. ராணி எலிசபெத்துக்கு வழங்கிய பிறகு 52 நாட்களுக்கு பிறகு 2வது வெளிநாட்டு தலைவருக்கு கௌரவம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்திருக்கின்றனர். அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் இனப்படுகொலைதான். கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராமண அடிவருடி சொம்பு எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள்? அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம், தெலுங்கு பேசினவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம். பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர்கள் குறித்து பேசிய இந்த பேச்சுக்குத்தான் நடிகை கஸ்தூரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். எதையும் சந்திக்க தயார் என்று வீரவசனம் பேசிவிட்டு போலீஸ் விசாரணைக்கு அஞ்சி தலைமறைவானவர் சிக்கியது எப்படி? வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போன்று பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். இதற்கு தெலுங்கு பேசும் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் தனது கருத்து குறித்து சிலர் திரித்து பேசுவதாக குற்றம் சாட்டி விளக்கமளித்திருந்தார். அதேவேளையில் கஸ்தூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு எழும்பூர் போலீசார் முடிவு செய்திருந்தனர். இதனிடையே தனக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை என்ற போதும் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது என்று நீதிபதி கூறியிருந்தார். மேலும் வெறுப்பூட்டும் வகையில் பேசுபவர்கள் அதற்கான விளைவுகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை நடத்த சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றனர். அப்போது வீடு பூட்டப்பட்டு இருந்ததுடன் கஸ்தூரியின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் தலைமறைவான கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கினர். தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கஸ்தூரி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவருக்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியின் வீட்டிற்கு போலீசார் சென்றதும் உள்ளே இருந்த கஸ்தூரி நீண்ட நேரம் கதவை திறக்காமல் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. பொறுமையிழந்த சென்னை போலீசார் ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். இதனால் வேறு வழியின்றி கதவை திறந்து கஸ்தூரி வெளியே வந்துள்ளார். தலைமறைவாகி தொடர்ந்து போக்கு காட்டி வந்த கஸ்தூரியை சென்னை போலீசார் கைது செய்தனர். தனக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் விசாரணைக்கு பயந்து தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தது தெரிய வந்தது. பின்னர் தலைமறைவான கஸ்தூரி தயாரிப்பாளர் ஹரியின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்துள்ளார். ஹைதராபாத்தில் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கியிருந்த கஸ்தூரி ஹரியின் செல்போன் எண்ணை பயன்படுத்தியே மற்ற நபர்களுடன் பேசி வந்ததும் அம்பலமானது. இதை ட்ராக் செய்த சென்னை போலீசார் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை கட்டம் போட்டு கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சாலை மார்க்கமாக கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து கஸ்தூரியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது.
பின்னர் கஸ்தூரியை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்தனர். வாகனத்திலிருந்து இறங்கும் போது நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது தான் சிங்கிள் மதர் என்றும் தான் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதியிடம் மன்றாடியதாக கூறப்படுகிறது. அவரை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து புழல் சிறைக்கு நடிகை கஸ்தூரி கொண்டு செல்லப்பட்டார். அப்போது முழக்கமிட்டபடியே வேனில் ஏறினார். திருமாவளவன் நம்மோடு தான் இருக்கிறார் என்று அதிமுக நிர்வாகிய பேசியிருந்த நிலையில் அது தேர்தலுக்கான அழைப்பு கிடையாது என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. இறுதி பேச்சில் நீங்க சொல்லிருந்தீங்க அரசியல் வந்து ஒரு வெற்றிக்கான கூட்டணியா இருக்கும், கடைசி நேரத்துல கூட அந்த சூழ்நிலை பொறுத்து மாறலாம் இருந்தீங்க. எது வேணா நடக்கலாம்னு எடுத்துக்கலாமா? பொதுவான ஒரு கருத்து அது. இது வரப்போற தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. பொதுவா நான் சொல்றேன், நாங்க தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. இறுதி பேச்சில் நீங்க சொல்லிருந்தீங்க அரசியல் வந்து ஒரு வெற்றிக்கான கூட்டணியா இருக்கும், கடைசி நேரத்துல கூட அந்த சூழ்நிலை பொறுத்து மாறலாம் இருந்தீங்க. எது வேணா நடக்கலாம்னு எடுத்துக்கலாமா? பொதுவான ஒரு கருத்து அது. இது வரப்போற தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. பொதுவா நான் சொல்றேன், நாங்க தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. திருமாவளவன் நம்மோடு இருக்கிறார் என்று அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை பேசியிருந்த நிலையில் அது தேர்தலுக்கான அழைப்பு இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் திருமாவளவன். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே 2 வெடிகுண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள நகரம் கெசேரியா. இந்த நகரில் நெத்தன்யாகுவுக்கு சொந்தமான பங்களா உள்ளது. இந்த வீட்டை குறிவைத்து அடையாளம் தெரியாத கும்பல் சனிக்கிழமை இரவில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் நடந்தபோது நெத்தன்யாகு மற்றும் அவரின் குடும்பத்தினர் யாரும் அந்த வீட்டில் இல்லை. மேலும் வீசப்பட்ட வெடிகுண்டுகள் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே புல்வெளியில் விழுந்து தீப்பிடித்தன. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அக்டோபரில் இதே பாணியில் இஸ்புல்லா அமைப்பினர் நெத்தன்யாகுவின் வீட்டின் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் உயரி விருதுகளில் ஒன்றான ஜிகான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது கடந்த 1969ஆம் ஆண்டு பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு அளிக்கப்பட்டது. ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக இந்த விருது பெறும் 2வது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பெறும் 17வது சர்வதேச விருது இதுவாகும். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியா சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடம் இருந்து தாலியை வாங்கிய மணமகளின் தாய் மணமகனிடம் கெடுப்பதற்கு பதில் மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. 48 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார் குணவதி அவர்கள் இருக்கிறார்கள்.
உடனே நிலைமையை உணர்ந்த துணை முதலமைச்சர் மணமகனிடம் தாலியை கொடுத்து கட்டச் செய்தார். அதன் பின் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போயுள்ளதாக விமர்சித்தார். அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி எரிச்சல் அடைந்திருப்பதாக கூறினார். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி அமித்ஷா பெயர் வைத்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு.